வெல்கம் டு சித்ராஜலட்சுமி வீட்டில் மாதிரி என்ன சாப்பாடு பார்த்தலாம். சிம்பிளான சாப்பாடு டேஸ்ட் அல்லுங்க பார்த்தலாமா. இன்னைக்கு முட்டை தொக்கு ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். சூடான சாதம், கொஞ்சோண்டு தயிர். வாங்க வீடியோ கிளிப்பில் அதுக்குள்ளே ஷார்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஷார்ட்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவிலையும் போட்டிருக்கேன், அதுலேயும் சித்ராஜலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. இது என்னென்ன பொடி சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன சமைக்கிற வீடியோ போடலை. அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் சமைக்கிற வீடியோ. இதில் என்னென்ன பொடி சேர்த்துருக்கேன்னு காமிக்கிறேன். மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் சமைக்கிற வீடியோ போடலை. கண்டிப்பாக இந்த சமைக்கிற வீடியோவை நான் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸு ஹாப்பி நியூ இயர். அந்த முட்டை தொக்கை போட்டு நல்லா பிசைஞ்சு செம்ம டக்கராக இருக்குங்க. கூட செம்ம அந்த தொக்கோட சேர்த்து ஆஹா சொர்க்கம்பா. அப்படியே போட்டு பிசைஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு தானே சமைக்கிறோம், அது டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனோ தானு சமைக்காம ஆஹா செம்ம. இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே போட்டு பிசைஞ்சு அப்படியே எடுத்து ஒரு வாய் முட்டையோட மசாலா கூட சூப்பருங்க. நானாக சமைச்சு நானாக சாப்பிட்டு நானாக சூப்பர்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். வாங்க, நீங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் மதுரைக்கார பொண்ணு. மதுரை சமையல் சாரமாக டக்கராக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு பா அருமையான சாப்பாடுங்க. போட்டு எல்லா சாதத்துலையும் போட்டு ஒரு பிசைஞ்சு இப்படி எடுத்து சாப்பிடணும். செம்ம. ஆஹா போட்டு பிசைஞ்சு இப்படிக்கா எடுத்து இப்படிக்கா சொர்க்கங்க. செம்ம. வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்ஸ்டாவிலையும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், இந்த சேனல்லையும் போட்டிருக்கேன். எனக்கு இன்ஸ்டாவிலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கடந்து வந்த பாதை, ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே எடுத்து செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆஹா அருமை. இந்த சாதத்தோடு எடுத்து முட்டையோடு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க. கெட்டியான தயிர். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, என்ன குழம்பு வைக்கிறோமோ சாதத்தை போட்டு தயிரை ஊற்றி அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அம்பிட்டு ஒரு ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டக்கராக இருக்குங்க. ஆஹா என்ன ஆச்சு?
வீடியோ எடுத்து போகுது கட் பண்ணிக்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவிலையும் போட்டுக்க, ஷார்ட்ஸ்லையும் போட்டுக்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.